ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தரிசன நேரத்தோட அப்டேட்டையும் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸையும் பார்க்கலாம். சனிக்கிழமை காலையில நீங்க தரிசனம் பார்க்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. மத்தியானம் ஈவினிங்குள்ள தான் ரீச் ஆகுவீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில தரிசனம் பார்க்கலாம். இப்போ எஸ்எஸ்டி திவ்யதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, அது எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி, செப்டம்பர் மாசம் வருஷத்துல ஒரு முறை நடக்கக்கூடிய திருமலையோட சலக்கட்ல பிரம்மோற்சவம், வருடாந்திர பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நேத்து ப்ரெஸ் ரிலீஸா கொடுத்துருக்காங்க. அதோட தனி வீடியோ வரும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தோம். பிரம்மோற்சவத்துக்கு என்னென்ன தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க, என்னென்ன தரிசனம்லாம் இருக்காதுன்றதை நான் முன்னாடி வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அதே இன்ஃபர்மேஷனை திரும்பவும் டிடிடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்ல வரும். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டை பார்த்துடலாம். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு வெளியில டிபிசி வரைக்கும் லைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனால சடனா இந்த கிரௌட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தோணலாம். நேத்து வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். எப்பவுமே மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வியாழக்கிழமைகள்ல மட்டும் திருமலையில இந்த வார நாட்கள்ல கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதற்கான ரீசன் நேத்திர தரிசனம் தான். அது மட்டும் இல்லாம இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும், திவ்யதர்ஷன டோக்கன் ஆகட்டும், வியாழக்கிழமைக்கான ஸ்லாட்டை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெள்ளிக்கிழமையோட காலையில ஸ்லாட் இருக்காது. ஸோ அதுவும் ஒரு ரீசன். எல்லாரும் டிக்கெட் கிடைக்கலன்னா நேரடி இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு கிரௌடு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி வெளியிலயும் லைன் இருக்கு அப்படின்றது டிடிடி அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கிரௌடு குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போவாங்க. நேரடி இலவச தரிசனத்துக்கு 20ல இருந்து 24 மணி நேரம் ஆகலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். 59,808 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்து கீழ் திருப்பதியில நமக்கு எங்கெல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 கவுண்டர் இருக்கு. அதுல ஒரு கவுண்டர் விஷ்ணு நிவாசம், இன்னொன்னு கோவிந்தராஜசுவாமி சத்திரம். அதுக்கு அடுத்தது மெயின் பஸ் ஸ்டாண்ட்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இங்கேயும் டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது அலிப்பிரி மெட்டு நடந்து போறோம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் நமக்கு கொடுக்கக்கூடிய டிக்கெட் எஸ்எஸ்டி டோக்கன் தான். இந்த டோக்கனை நம்ம வாங்கிட்டு நடந்து போகலாம், நம்ம பஸ்லயும் போகலாம். எஸ்எஸ்டி டோக்கனா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ இப்போதைக்கு 4 கவுண்டர் இருக்கு. அந்த 4 கவுண்டர்ல உங்களுக்கு எந்த கவுண்டர் கன்வீனியன்டா இருக்குமோ அங்க போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். இப்போ கரண்டா நமக்கு எஸ்எஸ்டி டோக்கனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட்ல 3 மணி, 4 மணி, 5 மணியோட ஸ்லாட்லாம் ரன்னிங்ல அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு காலையில எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டார்ட் பண்ணும் போதே நாளைக்கு காலையில 3 மணி, 4 மணி, 5 மணி, அதே மாதிரி 6, 7 ஸ்லாட், ஒரு 5 ஸ்லாட் டிக்கெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால டிக்கெட்ஸ் கண்டிப்பா அவைலபிள் இருக்கு, ரொம்ப சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து இப்போ 10 மணி வரைக்கும் செப்டம்பர் மாசத்துக்கான டெய்லி ஓயோ ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். அதுலயும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அது நான் உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு மத்தியானம் ஈவினிங்குள்ள நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருக்கும். வாங்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு காலையில ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துல தர்ஷன் முடிச்சிடலாம். இதுவே நான் எஸ்எஸ்டி டோக்கன் மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட் இன்னைக்கு வாங்கியிருக்கேன், ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு கிடைச்சிருக்கு, அப்போ நான் மத்தியானமே போகலாமா, அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஈவினிங் 5 மணில இருந்து தான் போட்டிருக்காங்க. இது காலையில 5 மணியோட ஸ்டேட்டஸோட அவைலபிள் தான் உங்களுக்கு நம்ம இங்க ஷேர் பண்ணிருக்குது. காலையில நம்மளோட குரூப்ல ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு அங்க இருக்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண இமேஜ் தான் இது. ஸோ அதனால நீங்க மத்தியானம் கூட ஜாயின் பண்ணலாம், தாராளமா அலோவ் பண்ணுவாங்க. மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட், நைட் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா ஒரு 5ல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம் எஸ்எஸ்டி டோக்கன். 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. ஆன்லைன்ல உங்களுக்கு லக்கி டிப்ல ஏதாவது கிடைக்கல, ரொம்ப நாளா ட்ரை பண்றோம் கிடைக்கல அப்படின்றவங்க ஆஃப்லைன்ல டெய்லியும் நமக்கு ஆர்ஜிதம் கவுண்டர்ல உங்களுக்கு லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஈவினிங் 5 மணி வரைக்கும் பண்ணிக்கலாம். 6 மணிக்கு மேல அதோட ரிசல்ட் செலக்ட் பண்ணுவாங்க. முடிஞ்சதுன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்கும். வீக் டேஸ்ல போறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு கிடைக்கலனாலும் ஆஃப்லைன்ல கண்டிப்பா வீக் டேஸ்ல ட்ரை பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீயா தான் இருக்கு, ஒன்றும் பெரிய அளவுல ரஷ்ன்னு சொல்றதுக்கு இல்லை. அதுக்கு அடுத்து இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி புஷ்கரணி ஓபன் பண்ணிடுவாங்களா, நாளைக்கு நாங்க அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் போற மாதிரி இருக்குன்றது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ புஷ்கரணி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தண்ணி மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃபில்டர் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. இன்னும் ஓபன் ஆகல. அதுக்கு அடுத்தது ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்க 300 ரூபா தரிசன டிக்கெட் இப்போ 10ஆம் தேதி புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 9ஆம் தேதி எங்களுக்கு நடைபாதையில போற டிக்கெட்டோ இல்ல எஸ்எஸ்டி டோக்கனோ நாங்க வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராசஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சேம் டேல ஆதார் யூஸ் பண்ணி வேற எந்த டிக்கெட்டும் இருக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு நீங்க தரிசனம் போறீங்க, எஸ்எஸ்டி கவுண்டர் போகும்போது நாளைக்கு காலையில ஸ்லாட் அவைலபிள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கும் சாமி பார்த்துடலாம், நாளைக்கும் சாமி பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இன்னைக்கு யாராவது போறீங்க, ஸோ நாளைக்கும் நாங்க சாட்டர்டே அங்கதான் இருப்போம், ரிட்டர்ன் ஆக மாட்டோம் அப்படின்னா நீங்க ஆஃப்லைன் கவுண்டர்ல போயிட்டு உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு 300 ரூபா தரிசனமும் நாளைக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் வந்து பார்க்கலாம். ஸோ டிசம்பர் மாசத்தோட புக்கிங்கோட அப்டேட் எல்லாம் இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு மேல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன புக்கிங் இருக்கும், அதே மாதிரி நமக்கு டிசம்பர்ல வைகுண்ட ஏகாதசி இருக்கு, அதோட புக்கிங் வந்து எப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லா அப்டேட்டும் 1 by 1 சேனல்ல நம்ம வீடியோவா வந்து ஷேர் பண்ணுவோம். ரீசெண்டா நீங்களும் தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். வேற எந்த அப்டேட் வந்தாலும் வீடியோஸா ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.